வணக்கம். மற்றும் ஒரு இனிமையான காலை வேளையிலே வியாழக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கிற இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றினையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற இனிய நாளாக மலர நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்று தினமும் சிறப்பான ஒரு தலைப்பு காத்திருக்கின்றது. அநேகமாக இன்று நாங்கள் பௌர்ணமி தினத்தை அனுஷ்டிக்கின்றோம். நிச்சயமாக சகோதர சிங்கள பௌத்த மக்கள் இன்று போய தினத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். ஆகவே பெரும்பாலும் இன்று வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விடுமுறை நாளாக அமைந்திருப்பதன் காரணமாக எல்லோரும் அதிகமாக இந்த தொலைக்காட்சியை இன்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைப்பாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு தலைப்பாக அமைய காத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல 10:30 வரை உங்களுக்காக சிறப்பு 2 நேர்காணல் பகுதிகளும் காத்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்துகின்றோம். ஆக தொடர்ச்சியாக 10:30 வரை இன்றைய வியாழக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் கலாதேவி. வணக்கம் கலாதேவி. வணக்கம் ஜெயவன். வணக்கம் ரசிகர்களே. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சுபேஷமான நாளாகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய நாளாகவும் நினைத்த அத்தனை காரியங்களும் கைகூடக்கூடிய இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நன்னாளில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், அதேபோல் திருமண பந்தத்தில் இணைய தயாராக இருக்கும் ஜோடிகள் இத்தனை அழகான அம்சங்களை இன்றைய நாளில் கொண்டாட எதிர்பார்ப்போடு ஆவலோடு தயாராக இருக்கும் அன்பார்ந்தவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, சிந்தனை துளி ஒன்று அழகானது சிந்தனை துளி தயாராக இருக்கிறது. நிச்சயமாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வழங்கிய ஒரு சிந்தனை துளி நிகழ்ச்சியில் இன்று முதலில் உங்களுக்காகவே வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது என்பதை சுவாமி விவேகானந்தா அவர்கள் நமக்காக வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் கிடைக்கின்ற அனுபவத்தில் நாங்கள் பட்ட துன்பத்தை மாத்திரமே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்போம், வருந்தி கொண்டிருப்போம். ஆனால் அதில் கிடைத்த அனுபவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தின் ஊடாகவே இனி வருகின்ற நாட்களிலே எத்தகைய நாங்கள் பிழைகளை விடக்கூடாது, எத்தகைய சரியான விடயங்களை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் நிறுத்தி வெற்றி நடை போடுவோம் என்பதை சுவாமி விவேகானந்தா அவர்கள் நமக்காக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சிந்தனை துளியோடு இன்றைய வியாழக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். சரி, இப்பொழுது நாங்கள் தலைப்புக்குள்ள போகலாமா? நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக கலாதேவி, இந்த தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள் இல்லையா? அதாவது எதை அடிப்படையாக நாங்கள் பார்க்கின்றோமோ அதன் பின்தொடர்ந்து வருவதும் அந்த முதலானவற்றை ஆதாரமாக கொண்டது, அந்த இயல்பை ஒத்ததாக இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் எங்களுடைய அந்த முதல் விடயம் அல்லது எதை நாங்கள் ஆதாரமாக கொண்டிருக்கின்றோமோ அந்த ஆதாரமான விடயம் சிறப்பானதாக இருந்தால் அதன் பின்தொடர்கின்ற எல்லா விடயங்களும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு நண்டு தன்னுடைய குழந்தைகளை நேராக நடந்து வா என்று சொன்னால் அந்த நண்டினுடைய பிள்ளைகள் கேட்காது. காரணம், நண்டே கொஞ்சம் வளைந்துதான் செல்லும். அதே போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியானதாக, வெற்றியானதாக, மகிழ்ச்சியானதாக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒருவருடைய மாதிரியை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ பின்பற்றுகின்றோம். அல்லது ஒருவரிடம் இருக்கின்ற பல்வேறு வகையான குண இயல்புகளில் ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு குண இயல்பை நாங்கள் விரும்புகின்றோம், அதை நாங்கள் நேசிக்கின்றோம், சில நேரங்களில் அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆகவே அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முன்மாதிரியாக இருப்பவர் யார்? அவருடைய எந்த குண இயல்பினை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? இன்னும் இலகுவாக சொல்லுவோமாக இருந்தால், யார் உங்களுடைய ரோல் மாடல்? அந்த ரோல் மாடலுடைய எந்த விஷயம், எந்த கேரக்டரை நீங்கள் பின்பற்றுங்க? 01-250-53-16 என்கின்ற நம்முடைய வல்லமையான கலைக்கு தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு கிடைப்பது மிக மிக அரிது. ஆகவே கிடைக்கின்ற அந்த அழைப்பினை ரத்தின சுருக்கமாக தயார் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நீண்ட நேரம் எடுப்பது ஏனையோருடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருக்கும். ஆகவே ரத்தின சுருக்கமாக சொல்ல வருகின்ற விடயத்தை தெளிவாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியாக இணைந்து கொள்கின்ற முதல் நேயர். வணக்கம். வணக்கம் ஜெயமன். வணக்கம் கலாதேவி. மகேஸ்வரன் கலதாவளி. வணக்கம் திரு மகேஸ்வரன், சொல்லுங்க ஐயா. நான் பொதுவாகவே
என்னைய ஒரு ரோல் மாடலாக மற்றவர்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எனக்கு ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்கின்றதால் இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, நான் அப்படி என்றால் நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன், எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று கேட்டா, ஒவ்வொருத்தையும் இருக்கக்கூடிய சிறப்பான விடயங்களை கற்றுக்கொண்டேன். அதை பழகிக்கொண்டு நான் எனக்கு அது அனைத்தும் சேர்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தேன். ஒரு சார் இருந்தார் எனக்கு, அவர் எப்பவுமே ஒரு வேலையை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டார், அவர் செய்து காட்டுவார். அதுதான் நானும் செய்வேன். உதாரணமா அந்த கூட்டி விடுங்க நான் பிள்ளைகள் சொல்றேன், நானே கூட்ட வலிக்கிட்டா அவங்க கூட்டுவாங்க. அப்படி இன்னொரு இருக்கால் மற்றவங்கள முகம் எந்த சந்தர்ப்பத்திலும் இங்கிதமா பேசுறேன்னு சொல்றது. இப்ப எந்த ஒரு சூழ்நிலையில இப்ப உங்கள்கிட்ட கதைக்கக்குள்ள மீடியால பேசுறேன், நாங்க உண்மையில ஃப்ரெண்டா கதைக்கக்குள்ள ஒரு விஷயம் அப்படி இங்கிதமாக நடந்து கொண்டது இன்னொரு விடயம் கற்றுக்கொண்டு, இவ்வாறு நான் கற்றுக்கொண்ட விடயங்களின் ஒட்டுமொத்த உருவமாக வாழ்ந்து என்னை ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு மகேஸ்வரன். யாரையும் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதிலும் பார்க்க என்னை மற்றவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இடங்க அவர் வாழ்வதாக சொல்லியிருந்தார். இதை நடிகர் பத்ம பூஷன் அஜித்குமார் அவர்களும் ஒரு முறை சொல்லியிருந்தார். கலாதேவி, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்கின்ற ஒரு கேள்வியை வளமையாக இந்த ஊடகவியலாளர்கள் எல்லா நடிகர்களிடம் கேட்பது போல அவரிடம் கேட்டபொழுது அவர் சொல்லியிருந்தார், எனக்கு அல்டிமேட் ஸ்டார் என்கின்ற ஒரு பட்டம் இருக்கிறது. அடுத்த சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்த பட்டத்துக்குள் நான் நுழைவதை விட அடுத்த அல்டிமேட் ஸ்டார் யார் என்று மற்றவர்கள் போட்டி போட்டு வருகின்ற முன்னேறி வருகின்ற விரும்புகின்ற அளவுக்கு என்னுடைய அந்த நிலையை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதைத்தான் அன்னை தெரேசாவும் பொதுவாக மற்றவர்களிடம் சொல்லி ஒரு விடயத்தை செய்வதை விட அவர் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார். ஆகவே தான் அவரை பின்தொடர்ந்தவர்களும் அவரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம் ஜெயமன். அதேபோல் கவிஞர் வைரமுத்துவின் சில பாடலடிகள் கூட இருக்கின்றது. அவர்களுடைய பாடலடிகளிலே சில விடயங்கள் அனுபவங்களை பகிர்ந்திருப்பார். ஒரு பேட்டியில் அவர் கூறிய விடயம்தான், தனக்கு சிறிய வயதிலிருந்தே ஒவ்வொருவரும் பாடசாலை காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் இவரை போல் வர வேண்டும், அவரை போல் வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் என்னை பார்த்து யாராவது ஒருவராவது வளர்வார்களா, என்னை பின்பற்றுவார்களா என்ற ஒரு ஏக்கம் எனக்குள் இருக்கின்றது. ஆகவே என்னை நான் எப்பொழுதுமே புது பொலிவுடனும் புது உற்சாகத்துடனும் என்னை ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பதனால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அதை தொடர்ச்சியாகத்தான் அவருடைய பாடலடிகள் கூட சில பாடல்களை இப்பொழுது இருக்கக்கூடிய கவிஞர்கள் அவருடைய பாடல்களை புதுப்பொலிவோடு மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சிறு வயதிலிருந்து யாராவது ஒருவரை பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஆரம்பத்தில் ஜெயமன் பார்த்தமாக இருந்தால் தங்களுடைய அப்பா அம்மாவை தான் முதல் ரோல் மாடலாக பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். தன்னுடைய அப்பாவை போல் இருக்க வேண்டும், தன்னுடைய அம்மாவை போல் இருக்க வேண்டும் என்று. சரி, இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் பேசலாம். அழைப்பில் மற்றும் ஒருவர். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம் உங்கள் தயாரிப்பாளர் அவர்களே. இனிய காலை வணக்கம் உங்கள் இருவருக்கும். உண்மையாகவே நான் யாரையும் முன்வைப்பதில்லை. நான் முன்வைப்பதாக இருந்தால் என்னுடைய தாயாரை முன்வைப்பேன். என்னென்று சொன்னால் என்னுடைய தாயார் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் எங்களை இந்த நிலத்தில் நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். 6 பிள்ளைகளையும் அந்த தாயாரை முன்னிலைப்படுத்துவேன். அதே போன்றுதான் நான் எந்த ஒரு கெட்ட விடயங்களும் செய்யாமல் அனைவருக்கும் அது நல்லதாக செய்வதன் ஊடாக என்னுடைய பின்னுக்கு வரும் பொழுது என்னுடைய தாயாரை போல் நான் வர வேண்டும் என்று அவர் என்னை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த பொது விடயங்களை எல்லாம் எடுத்து நல்லவைகளை செய்கின்றேன். அந்த பிள்ளைக்கு தவறான ஒரு களவா பொய்யா ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. அந்த பொய் சொல்லுவதாக இருந்தாலும் எங்களுடைய உயிர் போற கட்டத்தில் அது சரியானதாக இருக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றேன். அதே போன்றுதான் அவரும் வருகின்றார். ஆனால் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் என்னுடைய தாயாரை நான் முன்னிலைப்படுத்துவேன், அடுத்ததாக என்னுடைய கணவரை நான் முன்னிலைப்படுத்துவேன். என்று சொன்னால் என்னுடைய கணவர் எனக்கு சேர்த்தது ஒரு வரப்பிரசாதம். அதே போன்று அனைவரும் இந்த நாட்டில் நல்லவர்களாக அவர்களுடைய மனச்சாட்சிக்கும் அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நடந்தால் எந்த ஒரு தீங்கும் வராது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி அம்மா. தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். 0112505316. இந்த முன்மாதிரியாக நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் காலத்திற்கு காலம் வித்தியாசப்படுகின்றது. ஆரம்ப காலகட்டங்களில் பெற்றோர்களை பார்த்து நாங்கள் இவர்களை போல் இருக்க வேண்டும், இவரை போல் அவர் தங்களுடைய வேலைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவருடைய குணாதிசயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது சக நண்பர்கள் அல்லது பாடசாலை இருக்கக்கூடிய உயர்தரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அந்த அண்ணாவை போல இந்த அக்காவை போல நாங்கள் இருக்க வேண்டும், முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகின்றது. சில காலகட்டங்கள் இப்படியே கடந்து செல்கின்ற பொழுது ஆசிரியரை பார்க்கின்ற பொழுது அல்லது அதிபரை பார்க்கின்ற பொழுது இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள், அன்பார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், ஸ்மார்ட்டாக இருக்கின்றார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி காலத்திற்கு காலம்
வெவ்வேறாக எங்களுடைய முன்மாதிரியான எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் ஒரு சிலர் வந்து பின்பற்றி பிறகு வந்து இவர்களெல்லாம் நாங்கள் பின்பற்றுவதை விட எங்களுக்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மையை நாங்கள் எப்பொழுதுமே வந்து புத்துணர்ச்சி வழங்குவோமாக இருந்தால் எங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரி, எது எப்படியாக இருந்தாலும் யாராவது ஒருவர் முன்மாதிரியாக இருப்பார்கள். சில நேரங்களில் வகுப்பு ஆசிரியராக இருக்கும் அல்லது முன்பள்ளி ஆசிரியராக இருக்கும். இவரை பார்த்துத்தான் எங்களுடைய ஆசிரியர் இப்படித்தான் ஆடைகளை நேர்த்தியாக அணிவார், இப்படித்தான் நேர்த்தியாக சிகை அலங்காரம் செய்வார், இப்படி அழகாக பேசுவார், அன்பார்ந்தவர், இப்படியெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் அதிகளவாக இருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் கேட்டிருப்பது, நீங்கள் யாரை முன்மாதிரியாக பின்பற்றுகிறீங்க, அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பது தொடர்பாக தான் கேட்டிருக்கிறோம். சரி, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜெயமன் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் யாரையாவது பின்பற்றி இருக்கிறீர்களா? கண்டிப்பாக பின்பற்றிருப்பீர்கள். யாரை முன்மாதிரியாக? பொதுவாக நாங்கள் நீங்கள் சொன்னது போலத்தான் எல்லா உயிரினங்களும் தன்னுடைய பெற்றோர்களையே பொதுவாக பின்பற்றுவது வழக்கம். இது இயற்கை நியதி. அந்த வகையில் என்னுடைய பெற்றோர்களுடைய நல்ல பண்புகள் பல இருக்கின்றன. உண்மையிலே அவர்களுடைய புண்ணியம்தான் நான் இன்று அறுவடை செய்வதாக நான் உணர்கின்றேன். ஆகவே அவர்களிடம் இருக்கிற நல்ல பண்புகளை நான் எனக்குள்ளும் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். இது சாதாரண ஒரு விடயம். அதே போல் என்னுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கிற நல்லவர்களாக இருக்கலாம், இவர்கள் நல்ல பண்புகளை நான் பின்பற்றுகின்றேன். அதே போல் நடிகர்கள் வரிசையிலே எல்லோருக்கும் ஒவ்வொரு பிடித்த நடிகர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த நடிகருடைய விடாமுயற்சி, இப்படியான தன்னம்பிக்கையான சில விடயங்கள் இவை எனக்கு கவர்ந்திருக்கின்றன. பாரதியினுடைய புதுமை, அதே போல் பாரதியினுடைய அந்த புரட்சி எனக்கு கவர்ந்திருக்கின்றது. இன்னும் பலரை சொல்லலாம். உதாரணமாக இப்பொழுது உலக திருச்சபையினுடைய பாப்பரசராக இருக்கின்ற தலைவராக இருக்கின்ற பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுடைய அந்த எளிமை, அந்த இரக்க குணம், இவை என்னை கவர்ந்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்குகின்ற எங்களுடைய கடவுள், அவர் எங்களை உள்ளே கடந்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே கடவுளை நாங்கள் இந்த அளவுக்கு போற்றுவதற்கு காரணம் இருக்கின்றது. அவருடைய செயல்கள் அத்தகைய உன்னதமானவையாகவும் உயர்ந்தவையாகவும் இருக்கின்றது. அதே போலத்தான் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், உதாரண புருஷர்கள் இருக்கின்றார்கள். அப்படியாக பலர் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு நாள் போதாது கல்லாதேவி. அந்த வகையிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். உங்களை பொறுத்த மட்டும் இல்லை. நீங்கள் கூறியதை போல் தான் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பெற்றோர், அதை தொடர்ந்து வந்து என்னுடைய சகோதரர், அவர் எப்பொழுதுமே வந்து ஸ்ட்ரிக்டானவர். எல்லா விடயங்களிலும் அவரை வந்து எப்பொழுதுமே இதுவரைக்கும் வந்து உள்ளத்தால் நினைத்தால் கிட்டத்தட்ட ஜெயமன் உங்களை மாதிரி தான் இருப்பார். ஆகவே அவரைத்தான் நான் கண்டிப்பாக பின்பற்றி இருக்கிறேன். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பல்வேறான அம்சங்கள், ராசி பலன், வரலாற்று இடம் பிடித்த தகவல்கள், சிறப்பு நேர்காணல் என தயாராக இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் இனிமையானது ஒரு பாடல் தயாராக இருக்கிறது. ஜெயமன், பாடலை பார்க்கலாம். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடலை காலை வேளையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குடும்பமாக ஒன்றாக வாழ்வதற்கு ஏற்ற வகையிலான ஒரு இனிமையான பாடல். நன்றி எங்களுடைய தயாரிப்பாளருக்கு. தலைப்பு நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகின்றோம். இன்றைய தலைப்பாக அமைந்திருப்பது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றீர்கள், அவரிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முன்மாதிரியான விடயம் எது? இது உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அல்லது வரலாற்றில் இடம் பிடித்த முக்கிய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலராக இருக்கலாம். யாரோ ஒருவரை நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே முன்மாதிரியாக நீங்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே அப்படியானவர் யார்? 01-250-53-16 தான் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய எங்களது கலைக தொலைபேசி இலக்கம். ஆமாம் ஜெயமன், காலை வேளையில் ராசி பலனையும் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அச்சம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. எதற்கும் அச்சம் கொள்ளாமல் துணிவோடு தங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாளாக அமைகின்றது. அதே போல் மிதுனம் ஆக்கம் நிறைந்த நாள், கடகம் சலனமான நாள், சிம்மம் ஆர்வம் நிறைந்த நாள், கன்னி சிரமம், துலாம் ஊக்கம் நிறைந்த நாள், விருச்சிகம் நலம் தரக்கூடிய நாள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாள், மகரம் இரக்கம் நிறைந்த நாள், கும்பம் ஜெயம் நிறைந்த நாள். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புகழ் நிறைந்த நாளாக அமைகின்றது. ஒட்டுமொத்தமாக 12 ராசினருக்குமான ராசி பலனை பார்த்திருந்தோம். அழைப்பில் மற்றும் ஒருவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். உங்கள் இருவருக்கும் அன்புடனான காலை வணக்கங்கள். நான் நேரேலியிலிருந்து வனிதா பேசுகிறேன். வணக்கம் வனிதா, சொல்லுங்க. முன்மாதிரி என்னும் தலைப்புக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த உலகத்துல மானிடராக பிறந்த எல்லோருமே வந்து சகலகலா வல்லவர்களாகத்தான் இருக்கிறாங்க. உண்மையில அவர்களுக்குள்ள நிறைய விடயங்கள் உறங்கி கொண்டிருக்குது. எல்லா விடயங்களுமே உறங்கி கொண்டு தான் இருக்குது.
எனவே தன்னை ஏதோ ஒரு விடயத்துக்காக கவர்ந்த ஒருவரிடம் இருந்து வெளிப்படுகின்ற அந்த விடயங்களை தான் பார்க்கும் போது தன்னிடம் இருக்கின்ற அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் விடயங்கள் வெளியிலே தென்படுகின்றது. எனவே அவர் தன்னுடைய முன்மாதிரி என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். உண்மையிலே அந்த மாதிரியானவர்கள் தான் என்னை விரும்பும் ஒருவர் அல்லது நான் விரும்பும் ஒருவர் விடயத்திலே நாம் கவர்ப்படுவதனால் தான் அவரிடமிருந்து அந்த விடயம் வெளிப்படுகின்றது என்று நாம் கருதி கொள்கின்றோம். அந்த வகையில எனக்கு முன்மாதிரியாக இருந்தது இந்த வரலாற்றிலே ஆன்மீக பகுதியிலே இடம் பிடித்த பல பெரியவர்களின் வரலாறுகள் சிறு வயதிலிருந்தே எனக்கு மிகவும் விருப்பமாக நான் பார்ப்பது உண்டு. எனவே அவற்றின் பல விடயங்களை எடுத்துக்கொண்டு நான் இன்று தனித்துவமாக நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றேன். இன்றும் என்னை பார்த்து சில விடயங்களில் சிலர் எடுத்துக்கொண்டு தன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்கின்றார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே அந்த வரலாற்று இடம் பிடித்த பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறே என்னை முன்மாதிரியாக ஆக்கியது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திருமதி வனிதா. நிகழ்ச்சியில் மோடி இணைந்து கொண்டமைக்கு. பொதுவாக சினிமா நடிகர்களை அல்லது நடிகைகளை நாங்கள் அதிகமாக விரும்புவது உண்டு. அதுக்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு காரணம், நாங்கள் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது நான் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனோ அப்படியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் பொதுவாக நம்முடைய ரசிகர்கள் எண்ணுவது உண்டு. சினிமா திரையிலே காணுகின்ற காட்சியை பொறுத்து. உதாரணமாக, ஒரு நடிகை போல நான் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது உண்டு. ஒரு நடிகரை போல தானும் ஒரு கம்பீரமாக அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் உண்டு. ஆகவே தான் விரும்புகின்ற நடிகர் நடிகை அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை பார்த்து விரும்புகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதை தாண்டி நல்ல செயல்களை ஒரு நடிகர் ஒரு நடிகை செய்கின்ற பொழுது அதனை பார்த்து பின்தொடர்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதிகமாக காணுகின்றோம். அதேபோல் அவருடைய கதாபாத்திரங்கள் எம்மை கவர்ந்து அவற்றினூடாகவும் அவருடைய ரசிகர்களாக மாறுகின்ற தன்மையும் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்குடாக அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் திரு ஹுசைன். பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. இன்று ஒரு பக்கம் பௌத்தர்களுக்கு போயா தினம், முஸ்லிம்களாகி எங்களுக்கு ரமலான் தினம், முன்மாதிரி என்று சொல்லுகின்ற தலைப்புக்கு வருகின்ற பொழுதும் எங்களுடைய சமயத்தை அறிமுகம் செய்து தந்த அனைத்து தலைவர்களும் ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனை நமது பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றியதை நாங்கள் கண்ணால் பார்த்து அவர்களின் பெற்றோரை பின்பற்றினோம். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பனார் இப்போது 39 வயதுக்கு முந்தி காலமாகிவிட்டார். அவர் என்றுமே எங்களுக்கு அநீதியை தடுத்தார், நீதியை சொல்லி தந்தார். அதன் பிறகு நாங்கள் புத்தகங்களை வாசித்த போது உலகத்திலே மகாத்மா காந்தி எப்படி வாழ்ந்தார், நெல்சன் மண்டேலா எப்படி வாழ்ந்தார், அப்துல் கலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்று சைனா இந்த நிலைக்கு வருவதற்கு உற்சாகப்படுத்தியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து மனிதர்களிலுமே முன்மாறி இருக்கின்றது. அறிவிப்பாளர்களாக உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு எவ்வளவோ அறிமுகம் அந்த முன்மாதிரிகள் இருக்கிறது. ஆகவே அனைத்து மனிதர்களும் அதனை மண்ணுக்குள் இருக்கும் மாணிக்கத்தை மண்ணில் இருந்து தோண்டி எடுத்து அதனை ஒப்பமிட்டு செய்யும் போது பிரகாசம் அடைவது போல் மனிதர்களாகிய நாங்கள் நல்லவைகளுக்காக நல்லவர்களின் முன்மாதிரியை பெற்றால் இந்த உலகம் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும். வாய்ப்புக்கு வணக்கம். நன்றி. நன்றி திரு ஹுசைன். நாங்கள் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு, யாரை நீங்கள் முன்மாதிரியாக பின்பற்றுகிறீர்கள். ஆனால் ஒரு சிலரை பொறுத்தவரையில் பார்த்தமாக இருந்தால் ஜெயமன் சக நண்பர்களாக இருப்பார்கள், நண்பியாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தோழியாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை இவர்கள் பின்பற்றுவதற்கு முற்படுகின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் வசதி வாய்ப்பு படித்தவர்களாக இருப்பார்கள், இந்த வீட்டுக்குள்ளே சற்று நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களைப் போல நாங்களும் இருக்க வேண்டும், அவர்களைப் போல் நாங்கள் ஆடை அணிய வேண்டும், அவர்களைப் போல் நாங்கள் அதிகளவான சுற்றுலா பயணங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், வெளியில் அடிக்கடி நாங்கள் செல்ல வேண்டும், வெளியில் தான் உணவுகளை நாங்கள் உட்கொள்ள வேண்டும், அடிக்கடி இப்படி நாங்கள் சில விடயங்களை அவர்களைப் போலவே செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் ஒரு சிலரிடம் கண்டிப்பாக இருக்கின்றது ஜெயமன். குறிப்பாக கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வரக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களைப் போலவே நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது முன்மாதிரி கிடையாது. அவர்களைப் போல் நாங்கள் கண்டிப்பாக மாற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தயாராகின்றோம்.
ஆகவே நாங்கள் சொல்லுங்க. அவர்களைப் போல் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றாமல் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், சிறப்பான அம்சங்கள், அவர்களுடைய நல்ல எண்ணங்கள், அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பழக்க விளக்கங்களை வந்து நாங்கள் பின்பற்றுவது தான் முன்மாதிரி என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்படிதான் நிச்சயமா கலாதேவி சொன்னது போல பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்கள், அவர் கார் வாங்கிவிட்டார். பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்கள், அவருடைய பிள்ளை தரம் 5 புலமை பரிசில் அதிக புள்ளி பெற்றுவிட்டது. உன்னுடைய அக்காவை பார், உன்னுடைய அண்ணாவை பார், அவரை பார், இவரை பார். இப்படி பார்த்து பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று என்ன முயல வேண்டாம். காரணம், எங்களுக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது எங்களுக்கு மாத்திரமே உரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இரட்டை குழந்தைகள் கூட சிறு சிறு வித்தியாசங்களோடு தான் பிறக்கின்றார்கள். உலகத்தில் ஒருவருடைய கைரேகை போன்று உலகத்தில் வேறு எந்த ஒரு நபருடைய கைரேகையும் இல்லை. இறைவனுடைய படைப்பு அத்தகைய மகத்துவமானது, தனித்துவமானது. ஆகவே அது நமக்கு மாத்திரமே கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை. ஆகவே அதை நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோம். உனக்கு கீழே உள்ளவர்கள் கோடி என்று சொல்வார்கள். என்னை விட கீழே என்னுடைய நிலைக்கு ஏங்குகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை பார்த்து நாங்கள் திருப்தி கொள்ள வேண்டும். இல்லாத ஒன்றை பார்த்து ஏங்குவதை விட, அல்லது அடுத்தவரிடம் இருக்கின்றதே இது என்று நாங்கள் கவலை கொண்டு எம்மிடம் இருக்கின்ற சிறப்பான விடயத்தை நாங்கள் மறந்து விடுவது உண்டு. எம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கனவாக எத்தனையோ பேருக்கு இருக்கிறது கலாதேவி. ஆகவே அவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறுங்காலிலே உள்ள ஒருவன் நினைக்கின்றானாம், பாதணிகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. பாதணி உள்ள ஒருவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், பாதங்களே இல்லாத மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை. ஆகவே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவை இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமைந்துவிடும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய முன்மாதிரியான நபர் யார், அவருடைய எந்த முன்மாதிரியான விடயம் உங்களை கவர்ந்திருக்கிறது? 01-250-53-16 கலைக தொலைபேசி இலக்கம். ஆமாம். அதேபோல் வரலாற்று இடம் பிடித்த தகவல்களை நாங்கள் அடுத்ததாக இணைத்துக் கொள்ளலாம். ஜெயமன் 1969 ஆண்டுகளில் அப்போலோ 9 விண்கலம் பாதுகாப்பாக பூமி திரும்பியதும் இதே போன்ற ஒரு நாளில். அதேபோல் 1988 ஆண்டுகளில் உலகின் மிக நீளமான கடல் சுரங்கம் சைகான் சுரங்கம் ஜப்பானில் கட்டி முடிக்கப்பட்டதும் இதே போன்ற ஒரு நாளில். அதேபோல் 1930 ப்ளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி ஆர்வட்டு கல்லூரி வான் மாகாணத்தில் தந்தி மூலம் அறிவிக்கப்பட்டதும் இதே போன்ற ஒரு நாளில். அதேபோல் 1940 பார்த்தோமாக உருசிய பின்லாந்து குளிர்கால போர் முடிவுக்கு வந்ததும் இதே போன்ற ஒரு நாளில். அதேபோல் 2007 ஆண்டில் 2007 உலகக்கோப்பையை துடுப்பாட்டம் கிரிக்கெட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளில் ஆரம்பமானதும் இதே போன்ற ஒரு நாளில். அதேபோல் 2012 ஆண்டுகளில் பார்த்தோமாக இருந்தால் சுவிட்சர்லாந்தில் சுரங்கம் ஒன்றில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 28 பேர் வரையில் உயிரிழந்ததும் இதே போன்ற ஒரு நாளில். அதே போல் பார்த்தோமாக இருந்தால் 1921 ஆண்டுகளில் மங்கோலியா சீனாவிடமிருந்து தனது விடுதலையை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் இதே போன்ற ஒரு நாளில். அதே போல நாங்கள் நினைப்படுத்தியாக வேண்டும் கலந்தவை 2013 ஆண்டு மார்ச் 13 தேதி இதே போல ஒரு நாளில் தான் திருத்தந்தை பிரான்சிஸ், இப்பொழுது திருச்சபையினுடைய திருத்தந்தையாக இருக்கின்ற பிரான்சிஸ் அடிகளார் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றதும் இதே போல நாளாக இருக்கின்றது. இவர் திருச்சபையினுடைய வரலாற்று, அதாவது ஜேசுக்கு பிறகு அவருடைய சீடர்களே முதலாவது சீடராக இருந்தவர் பேதுரு ராயப்பர். அவருடைய அந்த வரிசையை பார்க்கின்ற பொழுது 266வது திருத்தந்தையாக இவர் கணிக்கப்படுகின்றார். அந்த வகையில் சில நேரங்களில் சில கால பகுதிகளிலே இந்த 2 பகுதிகளாக பிரிந்த தருணத்தில் 2 பாப்பரசர்கள் திருச்சபையினுடைய தந்தையாக இருந்திருக்கிறார்கள். அது ஒருவரை மாத்திரமே நாங்கள் பதவிக்குரிய ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம், அதிகாரமிக்க ஒரு திருத்தந்தையாக நாங்கள் பார்க்கின்றோம், அல்லது அஃபிஷியல் ஒரு திருத்தந்தையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த வரிசையில் பார்க்கின்றபோது 266வது திருத்தந்தையாக பிரான்சிஸ் அடிகளார் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளாக வரலாற்றில் இந்த நாள் இடம்பெறுகிறது. 2013 ஆண்டு அவர் இவ்வாறு பொறுப்பேற்றார். அந்த வகையில் இப்பொழுது உடல்நல குறைபாடு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது உடல்நிலை தேறி வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வரலாற்றில் இடம்பிடித்த முக்கியமான பதிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொருவரை பின்பற்றுவதாக முன்மாதிரியாக கொண்டவர்களை பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தோம். ஒரு சிலர் பெற்றோர்கள், ஒரு சிலர் சகோதரர்களை, ஒரு சிலர் ஆசிரியர்கள், அதிபர்கள், அல்லது எங்காவது ஒரு பொது இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இவரை போல் நானும் வர வேண்டும் ஒரு நாள்
செய்யலாம் அப்படி என்று நிறைய கனவுகளோடு கனவுகளை சுமக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு சிலரை பொறுத்தவரையில் கிரிக்கெட் வீரரை பார்த்து பார்த்து அவருடைய ஸ்டைல், அவருடைய வியாபார நடவடிக்கைகள், அவருடைய செயற்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இப்படியாக அவருடைய சில காணொளிகள் இப்பொழுது நாங்கள் அடிக்கடி வீடியோஸ் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக யூடியூப் மூலமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புதியதொரு சாதனை வந்து ஹார்திக் பாண்டியா வந்து நேற்றைய தினம் வந்து புதிய சாதனை வந்து படைத்திருக்கின்றார். அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் வீரர் தான் ஹார்திக் பாண்டியா இல்லையா. 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து நேற்றைய தினம் 99 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி இந்திய அணி வந்து வெற்றி அடைகின்றது. அது பிறகு வந்து அந்த மைதானத்திலே நடனமாடி அந்த காணொலியை வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் வந்து பதிவு செய்கின்றார். பதிவு செய்து 6 நிமிடத்திலே 1 மில்லியன் லைக்ஸை வந்து பெறுகின்றார். இது வந்து இந்தியாவின் முதல் புதிய சாதனையாக வந்து கருதப்படுகின்றது. ஜெயமன், இப்படி நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இவரை போல் நாங்களும் வர வேண்டும் என்ற ஒரு கனவு வந்து இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாரை முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக இன்றைய நாளில் கேட்டிருக்கின்றோம். அப்படித்தான் ஜெயமன்? யாரையாவது பார்த்து முன்மாதிரியாக வர வேண்டும், அதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முன்னுக்கு வர வேண்டும். யாருடைய ஒரு தனி மாதிரியை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும், இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். காரணம், சமூகத்திலே கலாதேவி எங்களை கவர்ந்த நபர்களாக அல்லது கவர்ந்த சில இயல்புகளாக செயல்களாக பல விடயங்கள் இருக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிகரெட் பிடிக்கின்ற இந்த காட்சியை பார்த்து, அந்த ஸ்டைலை பார்த்து புகைப்பிடிக்க பழகிக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். மது அருந்துவதை பார்த்து ஒரு சிவாஜி கணேசன் அவர்கள் மது அருந்துகின்ற அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக கம்பீரமாக இருக்கும். கம்பீரமான காட்சியில் அவர் மது அருந்துவார். இதை பார்த்து பழகியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வில்லன் என்று சொன்னால் மது அருந்தி புகைப்பிடித்து இருப்பவர்கள், அல்லது பெண்களை துன்புறுத்துகின்றவர்கள், அல்லது அவர்கள் அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றவர்கள் தான் ஒரு ஹீரோவாக அல்லது ஒரு வில்லன் கதாபாத்திரமாக திரையில் உலகளை காண்பிக்கப்பட்டு அதையே பின்பற்றியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே பின்னாட்களில் நடிகர்கள் புகைத்தல்கின்ற அந்த காட்சியை கைவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கரம் குவித்து கேட்டிருந்தார் ஒரு விடயத்தை, தயவு செய்து புகைப்பதை விட்டுவிடுங்கள் என்று. தான் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அது என்று சொல்லியிருந்தார். அதே போல மது அருந்துவதை நிறுத்திவிடுமாறு தன்னுடைய ரசிகர்களிடம் அவர் அன்பாக கேட்டிருந்தார். நாங்கள் பார்க்கலாம், சில முன்னணி நடிகர்கள் இப்படியான காட்சிகளை தவிர்த்து விட்டு வருகிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள், அதான் கலாதேவி மிக மிக முக்கியமான விஷயம், மது போத்தலோடு அவர் நடித்த காட்சியை நாங்கள் கண்டிருப்பது மிக மிக குறைவு. சில நேரங்களில் சில பாடல் எனக்கு நினைக்கின்ற ஒரு படகிலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதில் மாத்திரம் தான் பருகியது போல, மது அருந்தியது போல ஒரு நடித்திருப்பார் ஒழிய மது அருந்துவதான காட்சியை எம்ஜிஆர் அவர்களுடன் நாங்கள் கண்டிருக்க முடியாது. அதே போலத்தான் விஜயகாந்த் அவர்களும் அந்த விடத்தில் மிக மிக கவனமாக இருந்தவர். ஆனால் சில திரைப்படங்களில் சில காட்சிகளுக்காக இருந்தாலும் அவரும் மிக மிக நல்ல நல்ல விடயங்களை அவர் சொல்லி தந்தவர். ஆனால் இப்படியாக சில முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் நல்ல விடயங்களை தான் வைத்திருந்தால் மாத்திரமே பின்வருகின்றவர்கள் நல்ல விடயங்களை கொண்டு வர முடியும். சில நேரங்களில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் நல்ல முன்மாதிரி மிக்க ஒருவராக இருந்தால்தான் அந்த ரசிகர்களாக இருக்கலாம், அல்லது அந்த வாக்கு செலுத்துகின்றவர்களாக இருக்கலாம், அல்லது அந்த கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்களாக இருக்கலாம், அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். ஒரு ஆசிரியர் நல்ல முன்மாதிரியாக இருந்தால்தான் மாணவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். எங்களுக்கு ஆசிரியர் இவ்வளவு பிடித்து போவதற்கு காரணம் அதுதான், அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அன்பாக நேசித்தவர்கள் பெற்றோர்கள் தான். பொதுவாக கலாதேவி எந்தவிதமான வஞ்சனை இல்லாமல் துரோகம் எண்ணாத ஒரு உயிரினங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தில் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நல்ல மனப்பாங்கும் துரோகம் இன்னாதவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெற்றோராக இருக்கின்றார்கள், சில நேரங்களில் உடன் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்கள் அப்படி தான் கற்றதை முழுமையாக கொடுக்கின்ற அந்த பண்பு ஒருவருக்கு இந்த உலகில் இருக்கமாக இருந்தால் அது பெரும்பாலும் குருக்கு தான் இருக்கின்றது. தானிடம் இருக்கின்ற அனைத்து கலைகளையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த ஊற்று குருவானவர்களிடம், ஆசிரியர்களிடம் தான் இருக்கின்றது. ஆகவே இத்தகைய விடயங்கள் இருப்பதன் காரணமாக நாங்கள் அவர்களை பின்பற்றிக் கொண்டோம். சில நேரங்களில் மிக மிக கவனத்தை எடுக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. கலாதேவி, இன்று பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுக்கு காரணம், இப்போ நீங்களும் ஒரே வகுப்பில் இருந்தால் நான் ஒரு விடயத்தை செய்து நான் காட்டுகின்ற அந்த ஸ்டைலாக இருக்கலாம், மாயாஜலமாக இருக்கலாம், நான் வெளிக்கொண்டு வருகின்ற அந்த இயல்பை பார்த்து நீங்கள் என்னை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த வயதை ஒத்தவர்கள் இருக்கின்ற ஒரு விஷயம்.
ஆகவே தான் இந்த நடிகரை போல முடி வெட்டி கொள்ள வேண்டும், நடிகையை போல உடை உடுத்த வேண்டும், இப்படியான சில விடயங்களை எல்லோருமே பின்பற்றுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. தலைப்பை கொண்டு வந்ததற்கு கலாதேவி, எத்தனையோ உதாரண புருஷர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த விடயங்கள் தான் இன்றும் நாங்கள் பேசுகின்றோம். ஆகவே அத்தகைய நல்லவர்களுடைய முன்மாதிரியான விடயங்களை நாங்கள் பின்பற்றி நாங்களும் வாழ்க்கையிலே முன்வர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் நினைப்படுத்தி நாங்கள் இந்த முதலாவது பகுதியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் வழங்கியிருந்த தலைப்பு உங்களுக்கு நல்லதொரு பாடத்தையோ நல்லதொரு அனுபவத்தையோ நிறைய விடயங்களையோ நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அதை பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைய தினம் இந்த தலைப்பினை நாங்கள் எடுத்திருந்தோம். சரி, இன்றைய தினம் நாங்கள் வழங்கியிருந்த அத்தனை விடயங்களும் உங்களுக்கு தலைப்பினூடாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து 2 சிறப்பு நேர்காணல் தயாராக இருக்கின்றது. நேர்காணல் பகுதியோடு ஜெயமன் அவர்கள் இணைந்து கொள்வார். தலைப்பு பகுதியோடு நான் விடைபெறுவா. நிச்சயமாக. நன்றி கலாதேவி. இன்றைய பௌர்ணமி தினம் ஆலயங்கள் செல்ல வேண்டிய தேவையெல்லாம் இருக்கும். அந்த வீட்டை குழந்தையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்முடைய நேர்களுக்காக கலாயத்துக்கு வரை தந்து இந்த சிறப்பான தலைப்பினூடாக பகிர்ந்து இந்த பகுதியில் இணைந்து கொண்டமைக்கு உள்ளமார்ந்த நன்றிகள் கலாதேவி. நன்றி.